ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான். மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாவது மேட்ச்சு. சிஎஸ்கே பின்னாடி தள்ளிட்டு மேலே போயிட்டாங்க டேபிளில். எஸ், மும்பை இந்தியன்ஸ் 199 5 விக்கெட்டுக்கு சூப்பர் 100 திலக் வர்மா. அதனால தான் அந்த ஸ்கோர் அவ்வளோ போச்சு. இல்லைன்னா என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். பட் குஜராத் டைட்டன் போர் பேட்டிங், 100 ஆல் அவுட், 100 தான் எடுக்க முடிஞ்சது. அது 16வது ஓவரே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. செகண்ட் வின் இது ஹார்திக் பாண்டியாவுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும். வெரி குட். ரைட். அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோம். தீப்தாஸ் குப்தா தான் கேட்டார் ஹார்திக் பாண்டியாவை. அப்புறம் ஹார்திக், இந்த வின்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப முக்கியம் இந்த வின்னா, எப்படி கொஞ்சம் சொல்லுங்கன்னாப்புல. ஹார்திக் சொன்ன, ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான வின் இது. அண்ட் எப்போதுமே சேலஞ்சு, அவே மேட்ச் போய் ஜெயிக்கிறது, அதுவும் அகமதாபாத்தில் எங்களுக்கு எப்போதுமே டஃப்பாக தான் இருக்கும் மேட்ச் ஜெயிக்க. அண்ட் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நல்ல கிரிக்கெட் விளையாண்டோம். ஸ்பெஷலி இந்த விக்ட்ரி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் ரொம்ப நாளாக விளையாண்டது சந்தோஷமாக இருக்குன்ட்டார் டக்குன்னு. அப்புறம் கேட்டார் பேட்டிங் ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்டுக்கு அப்புறம் லாஸ்ட் 6 ஓவரில் 95 ரன் அடிச்சிட்டாங்க, எப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்டார். என்னோடய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூலேயே நான் சொன்னேன், அந்த டோஸ் ஒன்று விட்டுருப்பாரு கோச். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் அப்போது ஸ்கோரே போக மாட்டேங்குது. அப்போ திலக் வர்மா 22 பாலில் 18 ரன் தான். அப்போ அதுக்கப்புறம் தான் அவர் அடிக்க ஆரம்பித்தார், பிரபலமாக விளையாண்டார். அதை தான் கேட்டார் அவர் தீப்தாஸ் குப்தா, பேட்டிங் பற்றி சொல்லுன்னு சொன்னேன். திலக்கு எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, பாலை பாரு, ஹிட் த பால், சி த பால், ஹிட் த பால். ஆமாம், அதுதான் நான் சொன்னேன். இது முதலே சொல்லியிருக்கலாம். எனிவே 5 மேட்சா. அண்ட் அந்த அவரோட பேட்லேருந்து பால் பயங்கரமாக ட்ராவல் ஆகும்னாரு. ஆமாம், அப்படியே அவர் அடிச்சாரு, அப்படியே பறக்கும். அதான் ரொம்ப ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல் திலக் வர்மா. இட் இஸ் அபவுட் டைம், எனி மொமெண்ட் கிளிக் ஆக வேண்டியது. இன்னைக்கு கிளிக் ஆகிட்டாரு அண்ட் இ டெலிவர்டு. ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. சில சமயம் நான் வேகமாக கத்தி சொல்ல வேண்டியது அழிச்சு எனக்கு டிசினஸே வந்துச்சுன்னாரு. ஆமாம், க்ரௌடு ஃபுல்லாக சவுண்டு வேறையா, அதை தான் சொல்ல நினைக்கிறேன். பிச்சில் ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் அப்போ சொல்லியிருப்பார் பேருக்கு. கத்துனதில் எனக்கு வந்துச்சு, டிசினஸ்ன்னு. பட் இந்த குரூப்புக்கு மச் நீடட் வின், இந்த குரூப்புக்கு. அண்ட் மச் நீடட் தேவையான வெற்றி இது திலக் வர்மாவுக்கு. தேவையான வெற்றி இது மும்பை இந்தியன்ஸுக்குன்னு 3 வாட்டி மச் நீடட்னு சொன்னார். ஆஸ் அ கேப்டனாக இந்த மாதிரி எனர்ஜி தான் தேவை, அப்போ தான் மேட்சை மாற்ற முடியும் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், அப்புறம் புது பால் பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார், ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னாரு. சொன்னார், குவைட் ஃபேசினேட்டிங், அதாவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, பும்ரா விக்கெட் எடுக்கிறதுல என்ன ஆச்சரியம் எனக்கு தெரியல. ஹார்திக் தான் சொன்னார், குவைட் ஃபேசினேட்டிங். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, நினச்சிருக்காங்க ஜெஸ்ஸி ஏன் புது பால் போடணும். ஜெஸ்ஸி யாருன்னு முதல்ல சொல்லிடுறேன், தெரிஞ்சிருக்கோம். பும்ரா தான் சொல்கிறாரு. நிறைய பேர் ஏன் மொதல் ஓவர் போடுறதுன்னு கேட்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் விளையாண்ட 138 மேட்ச்சில் 8 or 9 டைம்ஸ் தான் அவர் ஃபர்ஸ்ட் ஓவரே போட்டிருக்காரு ஜெஸ்ஸி, ஃபர்ஸ்ட் ஓவரு. அண்ட் இட் இஸ் நாட் ஹார்திக் பாண்டியா ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம் இல்லை அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போடாதது. அவர் எந்த அளவுக்கு அவர் ஸ்பெஷல்னா, அண்ட் அவரை கரெக்டாக நாங்கள் யூஸ் பண்ணோம், கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணோம் எப்போ தேவையோ. அண்ட் இன்றைக்கி நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் அட்டாக் போடணும்னு, விக்கெட் தேவைன்னு. அதனால் நியூ பால் இம்பேக்ட் வேணும்னு பால் அவுட்டை கொடுத்தோம். அண்ட் நோ பெட்டர் தென் பும்ரா தவிர யாராலையும் அந்த மாதிரி நல்ல பால் போட முடியாது ஓவர்னாரு. இவ்வளோ தெரியுது இல்லை, இந்த 5 மேட்ச் ஏன் கொடுக்கல. இட் இஸ் நாட் ஹார்திக் பாண்டியா ப்ராப்ளம்னா யார் ப்ராப்ளம்? நீங்கள் தானே முன்னாடி பேசுகிறீங்க, ப்ரெஸ்லேயே ஆகட்டும், போஸ்ட் மேட்ச்லேயே ஆகட்டும், கேப்டன் டாஸ் போட்டதுக்கப்புறம். யாரோட ப்ராப்ளம் இது? ஏன் கொடுக்கல? இப்போ கண்டுபிடிச்சிட்டான்றாங்க. இப்போ கொடுக்க வேண்டியதானே முதல்ல அட்டாக் போலரா. இது எப்படின்னா விராட் கோலியை 13வது ஓவர் போய் பேட்டிங் பண்ணுன்ற மாதிரி இருக்குது. அவங்க ஜாப் அவங்ககிட்ட கொடுக்கணும். இப்போ தெரியுது இல்லை, இவளுக்கு கோச்சிங் ஸ்டாஃப் பயங்கரமாக வந்திருந்தாங்க. ஜெயவர்தன், மலிங்கா, சச்சின் டெண்டுல்கர். எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் டோர்னமெண்ட் நீட்ஸ் திஸ் வின். ஏன்னா ஒரு டீம், இவ்வளோ பெரிய சாம்பியன் டீம் கடைசியில் இருக்கிறது நல்லா இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டாக இல்லாமல் போயிடுது. பிறகு ஒரு வின்னு டங்குன்னு மேலே வந்துட்டாங்க. அடுத்த மேட்ச் சிஎஸ்கே கூட, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் கேட்டார் தீப்தாஸ் குப்தா தான் ஃபீல்டிங், அதை பற்றி சொல்லி. நமந்தீர் சூப்பராக கேட்ச் பிடிச்சாரு, அஸ்வின் போலிங்கு, இன்றைக்கி எல்லாமே கிளிக் ஆகிடுச்சு பாருங்க அப்படின்னு கேட்டார் அவர். ஒன்று மறந்துட்டார் தீப்தாஸ் குப்தா, எல்லாமே கிளிக் ஆச்சு தான், ஆனால் கேப்டன் கிளிக் ஆகலை, ருத்ராஜ் மாதிரி ஆகிட்டார் அவரும். ஆமாம், 16 பால் அடி 15 ரன் தான் எடுத்தாருங்க. ஸ்ட்ரைக் ரேட் 93.75, அது 199. ஒரு ஓவர் போலிங் வேறு போட்டார், 18 ரன் அடிச்சு கீச்சிட்டாங்களா அவரை. அதுக்கப்புறம் போலிங்கே வரல, அவர் போய் ஃபீல்டிங்லேயே இருந்தார். எனிவே கேட்டார், நீங்கள் எல்லாமே நல்லா கிளிக் ஆகிடுச்சு பாருங்க அப்படின்னு தீப்பு. அதுக்கு அவர் சொன்னார், எஸ் இன்னும் அமேசிங், இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே அமேசிங் அப்படின்னாரு. ஆமாம், குரூப்பாக எங்களுக்கு தேவைப்பட்டது இந்த வின்னை திருப்பி சொன்னார். அண்ட் டெபுட்டான் கிரிஷ் என்ன ரித்திக் ரோஷன் நினச்சிக்காதீங்க, கிறிஷ்னு ஒரு பையன், அவரை பற்றி கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சொல்லியிருக்கேன், யார் இந்த பையன், அந்த பவுலர் எங்கேருந்துன்னு.
அது வேணா அதில் பாருங்கள் இருக்குது. அந்த கிரிஷ் ரொம்ப நல்லா bowling போட்டார். அப்புறம் ரைட் ஏரியா ரைட் இன்டென்ட்டோட போட்டார், அதுதான் ரொம்ப முக்கியம்னு. அண்ட் அஸ்வினி அவரோட bowling ரொம்ப நல்லா இருந்தது. டேக்கிங் 4 ஃபார்ஸ் அப்படின்னா 4 விக்கெட் எடுத்தால் 4 ஃபார், 5 விக்கெட் எடுத்தால் 5 ஃபார். லாஸ்ட் இயரும் அவர் 4 ஃபார் எடுத்தார், நல்ல பவுலர்னாரு. ஆனால் இது வரைக்கும் ஏன் சான்ஸ் கொடுக்கல தான் எனக்கு தெரியல. எனிவே ஃபீல்டிங் ரொம்ப நல்லா கிளிக் பண்ணோம், எனக்கு ரொம்ப நல்லா கிளிக் ஆச்சு. ஸ்பெஷல் மென்ஷன் டு நமன்தீர். ஆமாம், நமன்தீர் ரொம்ப பிரமாதமான கேட்ச் பிடிச்சாருன்னு அவர் ஒரு பாராட்டு சொன்னார். அப்புறம் கடைசியாக கேட்டார் தீப் தாஸ், இஸ் திஸ் த டீம், அதாவது இந்த டீம் தானே அது என்ன, எஸ் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். இவ்வளோ தான் அவங்க சொன்னார், நானும் கிளம்பி போகிறேன். பொறி பார்த்தா திரும்ப நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.